மற்றுமோர் அண்மை செய்தி. புதுச்சேரியில் மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி அருகே பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் அங்கு பெரும் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். புதுச்சேரி மக்கள் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதுவரை 4 பேர் மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், சொல்லுங்க, புதுச்சேரி அருகே பெஞ்சல் புயல் கரையை கடந்துள்ள நிலையில் அங்கு தற்போது என்ன நிலவரம்? இதுவரை மழை வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் அவர்கள் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? பெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியில் நேற்று காலை 8:30 மணி முதலாக இன்று காலை வரைக்குமாக 48.45 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரியின் மாநகர் பகுதியான ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கட்டா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இதுவரைக்குமாக அந்த பகுதிகளில் கடந்த வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் அங்கிருந்து 551 பேர் பாதுகாப்பாக இராணுவத்தின் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று தீயணைப்புத் துறையினர் மீட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரைக்குமாக புதுச்சேரி மாநிலத்தில் 4 பேர் வரைக்கும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிந்தசாலை, லாஸ்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தற்போது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தகவல் தெரிவித்திருக்கிறார். இதே போன்று பாகூர் பகுதியில் 15 குடிசை வீடுகளும், வில்லியனூர் மற்றும் பாகூர் தொகுதிகளில் தலா ஒரு கல் வீடும் சேதமடைந்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மழை வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய முழுமையான விவரங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் வெளியிடப்படும் என மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெஞ்சல் புயல் கரையை கடந்த பின்பாக புதுச்சேரி மாநிலமும் விழுப்புரம் மாவட்டமும் பெரிய அளவிற்காக பாதிப்பை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டிலும் இதுவரைக்கும் இல்லாத வகையிலாக, வரலாற்றில் இல்லாத வகையிலாக மிகப்பெரிய கனமழையானது சிறிது நேரத்தில் பெய்திருக்கிறது. அதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை புதுச்சேரி மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.